ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் செயின் ஸ்டிச், அதாவது பார்டர் செயின் ஸ்டிச் எப்படி போடுறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இனிமேல் நம்ம எந்த ஒர்க்கு ஆரம்பித்தாலும் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், எடுத்தோடனே நம்ம குத்தி நம்ம எந்த டைரெக்ஷனில் கோடு போட்டிருக்கோமோ இல்லை எந்த டைரெக்ஷனில் படம் வரைஞ்சிருக்கோமோ அதே டைரெக்ஷனில் தான் நம்ம செயின் போடுவோம். இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம போக போகிறோம். அதுக்காண்டி இனிமேல் நம்ம போடுறப்ப எந்த டைரெக்ஷனுக்கு எடுத்திருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் பின்பக்கமாக ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடணும். நம்ம எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே குத்தி ஆரம்பித்து போடணும். இதுக்கு பேர் லாக் ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்லுவோம். இனிமேல் நீங்கள் எந்த ஒரு இமேஜினாலும் சரி, எந்த ஒரு கோடு எதுனாலும் சரி, செயின் ஸ்டிச் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு தையல் போட்டு தான் ஆரம்பிக்கணும். இதுக்கு பேர் லாக் செயின் ஸ்டிச் இல்லைன்னா பேக் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இது எதுக்காண்டினா ஒரு முடிச்சு மாதிரி தான். அடியில் ஒரு நம்ம போட்டிருக்க முடிச்சுக்கு பக்கத்தில் இன்னொரு முடிச்சு வர்ற மாதிரி வரும். அது மட்டும்தான் இதில் ஒரு வித்தியாசம். இனிமேல் நீங்கள் என்ன ஆரம்பித்தாலுமே லாக் செயின் போட்டு தான் ஆரம்பிக்கணும். இனிமேல் வர எல்லா கிளாஸ்லேயுமே நான் பேக் செயின் போட்டு தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் நீங்களும் இனிமேல் எல்லா இதுக்குமே பேக் செயின், அதாவது லாக் செயின் போட்டு தான் ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம திருப்ப போகிறோம். லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். அப்போ கடைசியாக எந்த அளவுக்கு நம்மளால் ஒட்டி போட முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கீழே வந்துடலாம். அவ்வளோதான். எப்பயும் போல் கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஆனால் ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் எந்த ஒரு கேப்புமே இருக்கக்கூடாது. அதாவது அடியில் என்ன கிளாத் இருக்கோ அந்த கிளாத்தோட கலர் தெரியக்கூடாது. கோல்டன் கலர் ஜரி எடுத்தோம்னா வெறும் கோல்டன் கலர் மட்டும்தான் தெரியணும். அந்தளவுக்கு நெருக்கமாக போட்டுக்கிட்டே வரணும். நெருக்கமாகவும் போடணும், சின்ன சின்னதாகவும் போடணும். இது பேர் தான் டபுள் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இது எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் ஆரம்பித்த உடனேவும் 3 லைன் இந்த மாதிரி தான் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு தான் எந்த ஒரு ப்ளவுஸுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, ஹேண்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் 3 லைனு செயின் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்காண்டி தான் இந்த ஸ்டிச் இன்றைக்கி கிளாஸ் எடுத்திருக்கேன். நம்மளால் எந்த அளவுக்கு நெருக்கமாக போட முடியுதோ அந்த அளவுக்கு நெருக்கமாக ஒட்டி போடணும், சின்ன சின்னதாக போடணும். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் திருப்ப போகிறேன். அப்போ மறுபடியும் பக்கத்தில் குத்தி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் கீழே வந்துடுறேன். அவ்வளோதான். பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும். நம்ம போடுற 2வது லைனுக்கும் 3வது லைனுக்கும் நடுவில் எந்த ஒரு கேப்பும் தெரியக்கூடாது. நெருக்கமாக போட்டுக்கிட்டே வரணும். நிறைய பேர் கிளாஸஸ் ஃபினிஷ் பண்ணி சூப்பராக கிளாஸ் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்றீங்க. தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணி விடுவேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் அது மோட்டிவேட் ஆகும். என்னோடய வீடியோ நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ. அவ்வளோதான். 3 லைன் நான் போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் 3 லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. எண்ணாட் நம்ம எப்பயும் போல் போடுறது தான். எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ்அப்பில் செயின் ஸ்டிச் எப்படி வந்திருக்குங்கிறத காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும். 3 லைனுமே பக்கத்தில் ஒட்டி ஒட்டி இருக்கும். கேப்பே இல்லாமல் நெருக்கமாக இருக்கும். இதே மாதிரி தான் நீங்களும் நெருக்கமாக போட்டு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். கீப் வாட்சிங்.